PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. PSLV ராக்கெட் EOS-09 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தவில்லை என இஸ்ரோ அறிவித்துள்ளது. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்தது. PSLV ராக்கெட் EOS-09 செயற்கைக்கோளை புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தவில்லை என இஸ்ரோ அறிவித்துள்ளது. PSLV ராக்கெட் EOS-09 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தவில்லை என இஸ்ரோ அறிவித்துள்ளது. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்தது. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. During the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Thank you. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்தது. செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. விவரங்களை சொல்லுங்க ராஜகுமரன். மிகுந்த ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த PSLV C-61 ராக்கெட் திட்டம் முழு வெற்றியை பெற முடியாத வகையிலே அதில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதை இஸ்ரோ உறுதி செய்திருக்கின்றது. அதன் மூலமாக இந்த ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோ கூறியிருக்கின்றது. ராக்கெட்டினுடைய 3வது அடுக்கு நிலைநிறுத்தப்படுவதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே அந்த திட்டம் முழு வெற்றி பெறவில்லை, தோல்வி என்ற ஒரு தகவலை தற்பொழுது இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரோவினுடைய 101வது செயற்கைக்கோளாக PSLV C-61 ராக்கெட் மூலமாக இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருந்தன. 2 அடுக்கு வரை ராக்கெட் சரியான திசையிலேயே சென்றதாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் தற்போது கூறியிருக்கின்றார். ஆனால் அந்த ராக்கெட் 3வது நிலைக்கு உள்ளே சென்ற பிறகு அதனுடைய இலக்கு மாறி இருக்கின்றது, அதன் பாதை மாறி இருக்கின்றது. எனவே திட்டமிடப்பட்ட பாதையிலிருந்து அது விலகிச் செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். முதல் 2 அடுக்குகளில் முறையாக செயல்பட்டு மேல் நோக்கி பாய்ந்திருந்த இந்த ராக்கெட் ஆனது தன்னுடைய 3வது நிலையில் செல்லும் பொழுது அதனுடைய பாதை மாறி இருக்கின்றது. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இது ஏற்பட்டிருக்கலாம் என்று இஸ்ரோ தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரோவினுடைய 101வது ராக்கெட்டாக விண்ணில் ஏவப்பட்டிருந்த இந்த PSLV C-61 ராக்கெட் மூலமாக பல்வேறு செயற்கைக்கோள்கள் இடம்பெற்றிருந்தாலும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் ராணுவத்துக்கு தேவையான தகவல்களை வழங்கக்கூடிய, எல்லைப்புறங்களை கண்காணிக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் தான் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கின்றன. எனவே இந்த திட்டம் வெற்றி பெறுவது என்பது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு மாற்றாக இந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான ஒரு பணி நடைபெற்றது. ஏனென்றால் ஒரு செயற்கைக்கோளினுடைய ஆயுள் காலம் என்பது அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் இருக்கும். எனவே அந்த பழைய செயற்கைக்கோள்களை மாற்றுவதற்காகத்தான் EOS-9 என்ற பெயரிடப்பட்டிருக்கும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்துவதற்கான முயற்சியை இஸ்ரோ மேற்கொண்டிருந்தது. ராக்கெட் விண்ணில் பறந்தவுடன் அதனுடைய இலக்கு பாதை மாறாமல் தொடர்ந்து சீராக ஒரே திசையில், அதாவது திட்டமிடப்பட்ட பாதையில் சென்றதை பார்க்க முடிந்தது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அது வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த தருணத்தில் தான் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த திட்டம் முழு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்திருப்பதாக இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். மொத்தமாக இதில் இருக்கக்கூடிய அந்த 4 கட்டங்களில் முதல் 2 கட்டங்களை நிறைவு செய்திருந்த இந்த ராக்கெட் ஆனது 3வது கட்டத்திற்குள் நுழைந்த பொழுது அதனுடைய பாதை மாறி இருக்கின்றன. எனவே முழு வெற்றி பெற முடியாமல் இந்த திட்டம் தற்பொழுது தோல்வி அடைந்திருக்கின்றது என்ற தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். இஸ்ரோவை பொறுத்தவரை இதுவரை 100 செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தி இருக்கின்றார்கள். அதில் பல செயற்கைக்கோள்கள் மிகுந்த பெரிய வெற்றியை பெறக்கூடிய மிகுந்த முக்கியத்துவம் பெற்ற செயற்கைக்கோள்களாக இருந்தன.
அறிந்திலும் அரிதாகத்தான் 1-2 செயற்கைக்கோள்கள் தங்களுடைய பயண தூரத்தை நிறைவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்ரோவினுடைய இந்த 101வது செயற்கைக்கோள் திட்டமும் பெரிய வெற்றியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. என்றாலும் உடனடியாக அந்த தொழில்நுட்ப கோளாறுக்கு காரணம் என்ன என்பது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அடுத்த கட்டமாக அதை சரி செய்து விண்ணில் செலுத்துவதற்கான பணிகள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. PSLV C-61 ராக்கெட் திட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறு தான் அதனுடைய முழுமையான பயண திட்டமும் வெற்றியடைய முடியாமல் போனதற்கு காரணம் என்று தெரிவித்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.